நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்த்துருப்போம். ஐ ஹோப் நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக்கலாக சொல்லும் போது இன்னுமே ஈஸியாக புரியலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் ADO.NETக்கும் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஆல்ரெடி ரொம்பவே சில இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ADO.NET பற்றி நான் சொல்லியிருப்பேன். மேபி அதில் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் பற்றி நான் சொல்லியிருக்கலாம் அந்த வீடியோவில். பட் இருந்தாலும் அதை செப்பரேட்டாக நம்ம வீடியோவாக பண்ணோம். ஓகே, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் என்ன ADO.NETனா என்ன, என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தாச்சுல. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம எந்த இது நம்ம சூஸ் பண்ணணும், அது வந்து உங்கள் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். ஜஸ்ட் வந்து நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து ADO.NETங்கிறது நம்ம ரா SQL query தான். நம்ம CRDயில் வந்துட்டு நம்ம select start from insert into இதெல்லாம் நம்ம நார்மலாக MS SQLலேயே வந்து queries எழுதுவோம்ல, அதுதான் வந்து நம்ம ADO.NETனு நம்ம சொல்கிறோம். அந்த கோடை நம்ம C# யூஸ் பண்ணும் போது தான் அந்த ADO.NET நம்ம சொல்கிறோம். என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஆல்ரெடி MS SQL டேட்டாபேஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து .NETல வந்து ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அதை C# கிளாஸ் மூலியமாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறோம் சிம்பிளாக. ஓகேங்களா? டெஃபினேஷனுங்கிறது இதான். இது லோ லெவல் டேட்டா ஆக்சஸ் டெக்னாலஜி that provides connected and disconnected access to databases. இது லோ லெவல் டேட்டா ஆக்சஸ் டெக்னாலஜினா அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே டீட்டெயிலிங்காக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கொரியை நீங்கள் எழுதும் போது அதுக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்பவே டீட்டெயிலிங்காக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன், டிஸ்கனெக்ட், க்ளோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சசபிளாக இருக்கும் நீங்கள் அந்த கோட் எழுதும் போது. கரெக்டுங்களா? இது என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ORMனு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பர்னு சொல்கிறோம். இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த டேட்டா பேஸ் கனெக்டரில் எதை வச்சு அப்படின்னா .NET ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து டேட்டா பேஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து டேட்டா ரிப்ரசன்டேஷன். எப்படி வந்து ரிப்ரசன்ட் பண்ணுவீங்க டேட்டாவை அப்படின்னா, நம்ம இங்கே வந்துட்டு டேட்டா செட், டேட்டா டேபிள், டேட்டா எடிட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நம்ம என்டிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாடல் கிளாஸஸ் நம்ம கொண்டு வருவோம்ல உள்ள, அது எல்லாமே என்டிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். என்டிட்டி கிளாஸஸ் அப்புறமே டிபி கான்டெக்ஸ்ட். ஓகே, அதை வச்சு தான் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. அதோட ஆப்ஜெக்ட்ஸ் கால் பண்ணி தான் நீங்கள் வந்து டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? தேர்டு வந்து எப்படி கொரி எழுதுவீங்க அப்படின்னா, இங்கே வந்து டைரக்ட் ரா கொரி தான். ஓகே, ரெக்யூர்ஸ் SQL queries ஆர் ஸ்டோர் ப்ரொசீஜர் டு இன்ட்ராக்ட் வித் த டேட்டா பேஸ். நீங்கள் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த நேம்ஸ் எல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து டேரெக்டாக கொரி எழுதுவீங்க. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கொரி எழுதுவீங்க. இல்லை இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் கொரி எழுதுவீங்க. நம்ம டேரெக்டாக இங்கே வந்துட்டு நம்ம லிங்க் டு என்டிட்டிஸ் ஃபார் கொரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். லிங்க் டு என்டிட்டிஸ் கான்செப்டை நம்ம கொரிஸ் EF வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லிங்க் டு SQL டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். லிங்க் டு SQLனா என்ன, லிங்க் டு என்டிட்டிஸ்னா தான் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? தென் வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டேட்டா பேஸ் டேபிள்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து உங்களோட MS SQLல வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து கொண்டு போக முடியும். ஓகே, இங்கே மேப்பிங்லாம் கிடையாது. டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கொரி யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வர வேண்டியதான். ஓகேங்களா? பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு 3 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோட் ஃபஸ்ட்டு, டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு, மாடல் ஃபஸ்ட்டு. கோட் மூலியமாக உங்களோட டேட்டா பேஸ் ஸ்கீமாவை ரெடி பண்ணலாம். அங்கேருந்து நீங்கள் டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணுவீங்க. அப்புறம் டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து மாடலையும் கோடையும் நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் மாடலுங்கிறது டிசைனாக நீங்கள் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் கோடுக்கும் திருப்பியும் டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணுவீங்கிறத ஒரு டிசைனாக நம்ம ஒரு டயக்ராம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். கரெக்டாக? இது வந்து டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல். இது லோ லெவல், க்ளோசர் டு த டேட்டா பேஸ். இது வந்து ஹை லெவல் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா பேஸ். லோ லெவல், ஹை லெவல் அப்படின்னு என்னென்னா அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலை பொறுத்தவரைக்கும் ADO.NETல ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். எந்த ஹைடிங்கும் ரொம்பலாம் இருக்காது. நீங்கள் எல்லாமே நீங்கள் ராவாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த கோட் எழுதும் போது நீங்கள் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த கோட்லேயே தெரிஞ்சிடும். பட் இந்த ஹை லெவல் இங்கே ADO.NET என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹைடிங்காக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கொண்டு வருவீங்க, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஓப்பனாக இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து டிபி கான்டெக்ட் செப்பரேட்டாக இருக்கும், உங்களோட மாடல் செப்பரேட்டாக இருக்கும், எல்லாமே செப்பரேஷன் தான் இருக்கும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செப்பரேஷன் கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே அந்த கொரி எழுதி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து லோ லெவல், இது வந்து ஹை லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம்.
பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடியோ.NET தான் ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர் டு என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க். ஓகே, அது வந்து எடியோ.NET வந்து ஃபாஸ்டர் ஃபார் சிம்பிள் ஆப்ரேஷன் சின்ஸ் இட் க்ளோசர் டு த டேட்டாபேஸ். இது வந்து ஸ்லைட்லி ஸ்லோவர் டியூ டு த அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஓவர்ஹெட் ஆஃப் ORM. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது நம்ம இதை டேட்டாபேஸை வந்து டேரெக்டாகவே நம்ம கால் பண்ணிக்கிறோம் கொரிஸ் மூலியமாக. பட் இங்கே வந்து நம்ம ORM மூலியமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீஷா கோட் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் வந்து உங்களுக்கு இது ஸ்லோவாக தான் இருக்கும். என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் லிட்டில் பிட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிவ்ஸ் ஃபைன் கிரைண்ட் கண்ட்ரோல் ஓவர் கொரிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங். இது வந்து ஈஸியர் டு யூஸ் பட் லெஸ் கண்ட்ரோல் ஓவர் ஜென்ரேட்டட் கொரி. என்ன அப்படின்னா சிம்பிளாக நம்மள சொல்ல போகணும் வைங்களேன். இப்போ ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு ஒரு கொரி எழுதுறீங்க, எனக்கு வந்து ஒரு டாப் 10 டேட்டா மட்டும் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களோட MSSQL என்ன கொரி எழுதுறீங்களோ அதை நீங்கள் இங்கேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக உங்களோட C#லேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். டேரெக்டாக உங்களுக்கு செலக்ட் டாப் 10 அப்படின்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு அதை டேபிளில் உள்ள டாப் 10 நீங்கள் கொண்டு வர முடியும். கரெக்டாக. பட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேங்களா, ஈஸியராக இருக்கும், உங்களோட கொரி வந்து ஈஸியாக இருக்கும், பட் கண்ட்ரோல்ஸ் அவளுக்கு கிடையாது. இங்கே வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிற கண்ட்ரோல்ஸை நீங்கள் ஈஸியாக அங்கே இருக்கிறத இங்கேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் எடியோ.NET தான் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்கீமா மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி ஸ்கீமாவை பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் அப்ரோச், ஸ்கீமா மேனேஜ்மெண்ட் மேக்ஸிமம் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸ்கீமாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டாபேஸ் ஸ்கீம் மஸ்ட் பி மேனுவலி மேனேஜ்டு. ஓகே, நீங்கள் அங்கேருந்து தான் அந்த டேட்டாபேஸில் இருந்துச்சு தான் அந்த ஸ்கீமாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஓகே, பட் இங்கே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு கோட் ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஒரு அப்ரோச் கொடுத்துருக்கீங்க. கோட் எழுதிட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்கீமா ரெடி பண்ணி உங்களோட டேட்டாபேஸ்க்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். கரெக்டாக. அடுத்த லேர்னிங் கர்வ் வந்து SQL தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ .NETலேருந்து வெளியில் வேறு எங்கேயாச்சும் ஒரு எனக்கு வந்து கோடிங்னா இல்லைப்பா, நான் SSIS பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு வந்து .NETகுள்ளே தான் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக SQL நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா, அப்போ காமனாகவே நீங்கள் SQLகுள்ளே போய் தான் ஆகணும். இது வந்து நீங்கள் ஊப்ஸ் பேஸ் பண்ணி இல்லைன்னா .NETல நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், டெவலப்பர் சைட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், எனக்கு வந்து 10 லைன் எழுத வேண்டிய இடத்துல நான் வந்து 4 லைன் எழுதுனா போதும் அப்படிங்கிற போது நான் கோ வித் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் தான் போவேன். கரெக்டாக. ஈஸியர் ஃபார் டெவலப்பர் ஃபெமிலியர் வித் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் அண்ட் லிங்க் யூ. ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் போகணுன்னா நீ இது கொண்டு போய்க்கலாம். ஓகே, பட் அப்போ போத் நம்ம 2 பேர் லேர்ன் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. நான் வந்து லிங்க் யூ மட்டும் தான் போகிறேன், எனக்கு SQL தேவையில்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியணும், சொல்லணும் தான். கண்டிப்பாக நீங்கள் SQLும் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் இங்கே லிங்க் யூவும் தெரிஞ்சிருக்கணும் செகண்டரி. ஓகேங்களா, இதுதான் வந்து ஓரளவுக்கு பேசிக்கான எடியோ.NETக்கும் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மோரோவர் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்ஸ்.